மிகப்பெரிய மன அழுத்தத்துல என்ன பண்ணுவோம் தெரியல, ஏது பண்ணுவோம் தெரியல. நின்னா குத்தங்காய்ங்க, நடந்தா குத்தங்காய்ங்க, 4 நல்ல விஷயத்த சொன்னாலே குத்தங்காய்ங்க. ஸோ இவங்க மத்தியில வாழவே முடியலன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேர்களுக்கு, இவங்களுக்கு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணுங்கிறத என்ன பண்ண போகுது, கிரகம் உங்களுக்கு உணர்த்த போகிறது. பொதுவாகவே ரிஷபராசி ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வ வளம் பெறும். ரிஷபராசிக்காரங்க ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குறீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க ஒரு கடையிலயோ ஒரு அலுவலகத்துல இருக்கீங்கன்னா, அந்த ஓனர் ஒரு யோகக்காரன். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே காதல்னு போயிட்டாலே அந்த இடத்துல ஆரம்பத்துல சூப்பரா போகும். சொல்லுவாங்களே, ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறப்பா போச்சு சார், நான் போக போக நம்மளை புரட்டி போட்டு சார்பாங்களே, அது எந்த விஷயத்துல ரிஷபராசிக்கு ஒரு பக்குவப்படக்கூடிய விஷயம் வரும்னா காதல்ங்கிற ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக பிறந்து பல பேருக்கு குடும்பஸ்தானத்தையும் பல பேருக்கு பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்துட்டு தன்னுடைய குடும்ப உறவுகளிடம் சிக்கி தவிக்கின்ற ரிஷபராசி நேர்களுக்கு, பொதுவாகவே ரிஷபராசி ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வ வளம் பெருகும். ரிஷபராசிக்காரங்க ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க ஒரு கடையிலையோ ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா, அந்த ஓனர் ஒரு யோகக்காரன். ஏன்னா நீங்கள் காலம் நேரம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. தனக்கு கொடுத்த கடமையை செய்து முடிக்காமல் தூங்கவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பு கொண்ட நீங்கள் நிறையா வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது தான் உண்மை. காசா அன்பா, இந்த அன்பு முக்கியமா இல்லை இந்த காசு முக்கியமா, எனக்கு பதில் சொல்லுன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு அன்பு மட்டும் போதும், காசு வேண்டாம். நீ எனக்கு கொஞ்ச நேரம் என் கூட பேசிக்கிற அது போதும், நான் அந்த உலகத்தையே என் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட நபர்கள் தான் நீங்கள். ஆனால் அந்த தன்னம்பிக்கையை பிறரிடம் எப்போ நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிங்களோ, அதாவது நீ கொடுத்தா தான் எனக்கு இந்த தன்னம்பிக்கை வரும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்களோ, அப்போவே உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த 2021 நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே பல போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க, பல சிக்கல்களை சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய மன போராட்டத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய மன அழுத்தத்தில் என்ன பண்ணுவோம் தெரியல, ஏது பண்ணுவோம் தெரியல. நின்னா குத்தங்காய்ங்க, நடந்தா குத்தங்காய்ங்க, 4 நல்ல விஷயத்த சொன்னாலே குத்தங்காய்ங்க. ஸோ இவங்க மத்தியில் வாழவே முடியலன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேர்களுக்கு, இவங்களுக்கு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணுங்கிறத என்ன பண்ண போகுது, கிரகம் உங்களுக்கு உணர்த்த போகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் வலிமையாக இருக்குது. ஸோ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே காதல்னு போயிட்டாலே அந்த இடத்துல ஆரம்பத்தில் சூப்பராக போகும். சொல்லுவாங்களே, ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக போச்சு சார், நான் போக போக நம்மளை புரட்டி போட்டு சார்பாங்களே, அது எந்த விஷயத்தில் ரிஷபராசிக்கு ஒரு பக்குவப்படக்கூடிய விஷயம் வரும்னா காதல்ங்கிற ஒரு இருக்கும்போது, காதல் அன்பு இந்த ரெண்டையும் தான் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க. ஸோ ஆனால் உங்களை ஏமாத்துனாங்க, உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த அன்பு உண்மையாக இருக்கக்கூடாதா, இவர் என்னை உண்மையிலேயே நேசிக்கக்கூடாதா, இவர் என் பக்கமே வந்துடக்கூடாதான்னு பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே என்ன பண்ண போகிறாங்க, மீண்டும் அன்பு காட்டக்கூடிய நிலைமை வருது. அப்போ பிடிச்சி வச்சுக்கோங்க, சரியா? நம்பி ஏமாற வேண்டாம், பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி இருக்கிறீங்க முட்டை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பிடிமானமாக பிடிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை வெளியே வந்துடும். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துருங்க. தயவுசெய்து வேறு யார்ட்டையும் ஐடியா கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையிலே பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைப்படி செய்யக்கூடிய விஷயத்தில் சிறப்பாக வெற்றி பெற்றுவீங்க. இருந்தால் அந்த 4 பேர்கிட்ட ஐடியா கேட்போன்னு நினைக்கும் போது தான்
உங்களுக்கு 4 பேரும் 40 விதமாக சொல்லி உங்களை பாடாப்படுத்துவாங்க. இப்படி என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு சார். நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு. நானாக யோசித்தேன், ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் கேட்போன்னு நினச்சேன், எனக்கு குழியை தோண்டி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு உணர்வுபூர்வமாக இந்த விஷயம் நடந்துச்சு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேர்கள் கட்டாயமாக என்ன பண்ணோம், உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே போடும். நீங்கள் அப்படி போட்ட பிறகு உங்களுக்கான அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு கீழே நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுவேன், கமெண்ட்ஸில் பதிவு போடுவேன். ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு. நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாடை கட்டாயம் என்ன பண்ணுவேன், நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்ம இன்ஸ்டாகிராம் பதிவிலே என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு வழிபாடை கொடுக்க ரெடி. இல்லை சார் நான் இங்கேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிவிட்றேன், எனக்கு அதில் கூட தனிப்பட்ட முறையில் போடுங்கன்னு சொன்னாலும் கட்டாயமாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடு அந்த நிலையை விட்டு கடந்து வர்றதுக்கான ஒரு சரியான பாதை உங்களுக்கு வழிபாடு மூலமாக கொடுக்க நான் ரெடி. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க ரெடினா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகேவா? சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களை விட வயது குறைந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தயவுசெய்து புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸாக இல்லை, அவங்க பெரிய பிக்கஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கனாலே உங்களை தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி கடந்து போயிருங்க. உங்கள் லைஃப்பும் ஜெட் வேகத்தில் பறந்து போகுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.